வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேட்பாரி அத்தியாயம் 9 மற்றும் 10 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள். இந்த அத்தியாயம் ஒரு கதை மட்டுமல்ல, ஒரு இனத்தின் வேதனை, கலை மற்றும் நினைவுகளின் உயிர்ப்பாக இருக்கிறது. எவ்வியூருக்கு வந்த அந்த பாணர் கூட்டம் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் வேட்டையாடிகளாக இருந்தவர்கள். பின்னர் இசை மற்றும் கூத்து அவர்களின் வாழ்க்கையாக மாறியது. யாழ், பறை, தடாரி இவை அவர்களின் அடையாளம். அவர்கள் கலை வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு அதிர்ச்சி, ஒரு ஆன்மீக அதிர்வு. நள்ளிரவு இசை மெதுவாக ஆரம்பிக்கிறது. பறை ஒலி காடையே குலுக்குகிறது. யாழின் நரம்புகள் உயிர் பெறுகின்றன. அந்த நொடியில் மதங்கன் அரங்கில் குதிக்கிறான். அவன் ஆட்டம் ஒரு மனிதன் ஆடும் ஆட்டம் அல்ல, ஒரு மிருகத்தின் சீற்றம், ஒரு இனத்தின் கோபம். அந்த காட்சி எல்லோரையும் அதிர வைத்தது. பாரி இதுவரை இது போன்ற கூத்தை பார்த்ததே இல்லை. அவருக்கு அது ஒரு கலை நிகழ்ச்சி அல்ல, ஒரு உண்மை, ஒரு அழிந்து போகும் இனத்தின் குரல். அவரின் கண்களில் அந்த வேதனை தெளிவாக தெரிகிறது. அதே நேரத்தில் பாரியின் குடும்பம் ஆதினி நினைவுகளுடன், அங்கவை உணர்வுகளுடன், சங்கவை பயத்துடன் அவர்கள் மூவரும் அந்த இரவை அனுபவிக்கிறார்கள். அங்கவை தனது தந்தையின் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்து விட்டாள். அது பாரிக்கு பெருமையும் ஒரு சின்ன பயமும். மதங்கர்கள் ஒரு காலத்தில் உயர்ந்த கலைஞர்கள், ஆனால் இப்போது அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலம் பறிக்கப்பட்டது, அவர்களின் வாழ்க்கை மாறியது, சிதறியது. கலை மட்டும்தான் அவர்களிடம் மீதம் உள்ளது. மதங்கன் கேட்ட ஒரே விஷயம் கொள்ளிக்காட்டு விதை. அது ஒரு சாதாரண விதை அல்ல, அது உயிர் காக்கும் ரகசியம், அது இயற்கையின் அறிவு, அது ஒரு இனத்தின் அடையாளம். பாரி அதனை மதங்கனிடம் தயங்காமல் கொடுக்கிறார். அது ஒரு பரிசு அல்ல, அது ஒரு நம்பிக்கை. இந்த அத்தியாயம் நம்மை ஒரு உண்மைக்கு கொண்டு செல்கிறது. ஒரு இனத்தை அழிக்கலாம், ஆனால் அதன் கலை, அதன் நினைவு அழியாது. அந்த நாள் கடல் மிக அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பேராசையின் அலை எழுந்து கொண்டிருந்தது. தொலைவில் இருந்து வந்த யவனர்களின் கப்பல் ஒரு சாதாரண வர்த்தக பயணம் அல்ல, அது மாற்றத்தின் தொடக்கம். சொலாஞ்சியா என்ற பெரும் கப்பல் தொலைக்கடல்களை கடந்து வந்து தமிழகத்தின் துறைமுகத்தை அடைகிறது. அதன் தலைவன் எபிரஸ் அனுபவம் மிகுந்தவன். அதன் பாதுகாவலன் திரேஷியன், போரில் வல்லவன். இவர்கள் சாதாரண வியாபாரிகள் அல்ல, அவர்கள் வாய்ப்புகளை தேடும் மனிதர்கள். இந்த பயணம் வெறும் பொருட்களுக்காக இல்லை. மிளகு, மருந்து பொருட்கள், அதோடு சேர்ந்து ஆசையும் பேராசையும் கூட வந்தன. யவனர்களுக்கு இந்த நிலம் ஒரு சந்தை, ஆனால் அந்த சந்தையின் பின்னால் ஆதிக்கத்தின் நிழல் இருந்தது. சேர நாட்டில் இரு பிரிவுகள். ஒரு பக்கம் முதியன் சேரல், வர்த்தகத்தில் முன்னேறியவன். மற்றொரு பக்கம் குடநாட்டு அரசன், அவனும் அதே பாதையில் செல்ல விரும்புகிறான். இவர்களுக்குள் போட்டி. அந்த போட்டியில் பரம்பு ஒரு முக்கியமான இடமாக மாறுகிறது. குடநாட்டு மன்னன் தன் அமைச்சரை பாரியிடம் தூது அனுப்புகிறான். அவர்களின் நோக்கம் வணிகத்தில் இணைந்து அதன் மூலம் அதிகாரத்தில் பெறலாம் என்பதுதான். ஆனால் அவர்கள் எதிர்கொண்டது ஒரு சாதாரண மன்னனை அல்ல, பாரி தலைவர். பாரி அமைதியாக கேட்டார், பிறகு மெதுவாக மறுத்தார். அவரின் வார்த்தைகள் தீவிரமானவை. வணிகம், அது தேவைக்காக இல்லை, ஆதாயத்திற்காக. இயற்கை தருகிறது, மனிதன் வாழ்கிறான். அதற்கிடையில் விற்பனை செய்ய நாம் யார்?
அவருக்கு பரம்பு ஒரு சந்தை அல்ல, ஒரு உயிர். அமைச்சர் முயற்சி செய்கிறார். வணிகம்தான் நாட்டை வளப்படுத்தும் என்கிறார். ஆனால் பார்ட்ரி மறுப்பதில் உறுதியாக இருக்கிறார். நாம் ஆள்பவர்கள் அல்ல, இயற்கையால் ஆளப்படுபவர்கள். இந்த ஒரு வாக்கியம் அவரின் உலகத்தை முழுவதும் விளக்குகிறது. அமைச்சர் எச்சரிக்கிறார். புதியன் சேரல் வணிகத்தின் மூலம் சக்தி பெறுகிறான். அது நாளைய போராக மாறலாம் என்று. ஆனால் பாரி அஞ்சவில்லை. அரண்மனைக்கு திரும்பும் பாரி தன் மகள்களுடன் பேசுகிறார். அங்கே அரசியல் இல்லை, அன்பு மட்டுமே. ஒரு தந்தையின் மென்மை ஒரு அரசனின் உறுதியுடன் கலந்து நிற்கிறது. அமைச்சரும் வணிகர்களும் திரும்பும் வழியில் ஒரு பயங்கரமான சம்பவம். பாரியின் மனிதர்கள் அவர்களை தாக்குகிறார்கள். ஒரு எச்சரிக்கை, ஒரு செய்தி. பரம்பு வணிகத்தால் வாங்கப்படும் நிலம் அல்ல. இந்த அத்தியாயம் ஒரு உண்மையை சொல்கிறது. போர் எப்போதும் வாளால் ஆரம்பிக்காது. சில நேரங்களில் அது வணிகத்தால் தொடங்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.